பிரைஸ் த லார்ட், ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் பேசும்படியாக கொடுத்த செய்தி ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஆ, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஆ. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பாருங்க, இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று இன்னைக்கு நான் சொல்லுகிறார். அப்புறம் நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் ஆ, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் ஆ, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து ஆ, நீ என்னை அறியாதிருந்தும் ஆ. உனக்கு நாமம் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். இந்த வசனம் பாருங்க, இந்த வசனத்துல முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால்கள். இந்த வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாலையும் தேவன் இந்த நாளில் உடைத்து எறிகிறார். அந்த கதவுகள் வெண்கலம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் இன்றைக்கு தேவன் உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து எறிகிறார். பாருங்க, இந்த வசனம் கோரேசுக்கு எழுதப்பட்ட வசனம். கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாகவே, பல வருடங்களுக்கு முன்பாக கோரேசை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். கோரேசு பிறக்கவே இல்லை, பல வருடங்கள் முன்பாக பெயர் சொல்லி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். பாருங்க, அதில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 45:1-5 வசனங்களை வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின. நல்லா கவனிங்க, இங்கே கோரேசு பிறக்கவே கிடையாது, பிறக்கலை. ஆனால் ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இங்கே நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று இந்த தீர்க்க தரிசன வசனம் வருகிறது. கோரேசு பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சரியா? அப்ப ஒரு பெயரை சொல்லி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். வாசிங்க. கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். பாருங்க, இன்றைக்கு கோரேசின் ஆவிகள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஜனங்கள் வந்து அந்த ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த கோரேஸ் தன்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக ஏற்படுத்தின ஒரு ராஜாவாக இருக்கிறார். அப்புறம் கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு முன்பாக தேவன் கடந்து செல்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலான வழிகளை எல்லாவற்றையும் தேவன் சீர்படுத்துகிறார், செம்மைப்படுத்துகிறார். கோரேசுக்கு முன்பாக போய் கோணலானவைகளையெல்லாம் செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும்
உனக்கு நாமம் தரித்தேன். உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு ராஜா இருந்தார். இந்த நேபுகாத் நேச்சர் இஸ்ரவேல் மக்களை சிறைப்பிடித்து வரும் பொழுது அங்கே இருந்த தேவாலயத்தில் உள்ள வெள்ளி, பொன்னு, விலை உயர்ந்த கற்கள், பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் இந்த நேபுகாத் நேச்சர் கொண்டு வந்து பாபிலோனில் இருக்கிற அவனுடைய கோயிலில் அந்த பொக்கிஷங்களை எல்லாம் என்ன செஞ்சான்? நேபுகாத் நேச்சர் அங்கே வந்து எல்லா பொக்கிஷத்தையும் அங்கே கொண்டாந்து வச்சுட்டான். அந்த பாபிலோனில் உள்ள விக்கிர ஆராதனை செய்கிற அந்த இடத்துல கொண்டு வந்து இஸ்ரேலிலேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட எல்லா விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி, வைரம் இப்படி பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த கோயிலில் பாபிலோனில் கொண்டாந்து வச்சிட்டார். அப்போ இந்த கோரேசுக்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமாக தேவன் தன்னுடைய வார்த்தையை என்ன செய்கிறாரா? அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். எஸ்ரா 5:14-15. நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த, பாருங்க, இந்த பாபிலோன் கோவிலில் கொண்டு வந்து வைத்த அந்த அந்தகாரத்தில் இருந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான, இஸ்ரவேல் தேவனுக்கு சொந்தமான அந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து இங்கே நேபுகாத் நேச்சர் அந்த கோயிலில் கொண்டு வந்து அந்தகாரம், அந்த அந்த அந்தகாரத்துக்கு கொண்டாந்து வைத்ததை நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்தின் பொன், வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாகிய நியமித்த செஸ்பாத்சார் என்னும் நாமமுள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி, நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். பாருங்க, இங்கே சொல்லப்பட்ட இந்த ஏசாயாவில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தில் இங்கே கோரேசுக்கு மூலமாக இங்கே மறுபடியும் அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்கள், புதையல்களையும் எடுத்து மறுபடியுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு இங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். இங்கே 4 முக்கியமான உலகங்களை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இது எல்லாம் தேவனுக்கு சொந்தமான ஒரு காரியம். தேவனுக்கு சொந்தமான ஒரு காரியம். வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களும் முறித்தால்தான், வெண்கலத்தில் தான் அந்த காலத்தில் கதவுகள் போட்டிருப்பாங்க. வெண்கலம் அது சாதாரணமாக வெண்கலத்தை உடைக்க முடியாது. சாதாரணமானது கிடையாது, அது பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரிய பெரிய கோயில்களில் மணி செய்கிறது அந்த வெண்கலத்தில் தான் செய்வாங்க. ஒரு சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட டொயின்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படிப்பட்டது தான் அந்த வெண்கலமான அந்த உலோகம். சரியா? அந்த இரும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக, இந்த வெண்கலமும் இரும்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதை உடைத்து எரிந்தாதான் உள்ளே இருக்கிற பொன்னும் வெள்ளியும் நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ வெண்கலமும் இரும்பும் உடைத்து தகர்க்கப்பட்டால்தான் உள்ளே இருக்கிற பொண்ணு வெள்ளியையும் எடுக்க முடியும். சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த வெண்கலமும் இரும்பும் அந்த 2 உலோகங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யாரை குறித்து இந்த வெண்கலமானவர்கள்? இரும்பு உள்ளமுள்ள படைத்தவர்கள். சில பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். பாருங்கள், கல் நெஞ்சக்காரன் இறக்கமே பட மாட்டேங்கிறான் அப்படின்னு இருப்பாங்கள்ல, கல் நெஞ்சக்காரன்னு. அப்போ உள்ளங்கள் வெண்கலமாகவும் இருதயம் இரும்பாகவும் சிலருக்கு இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28 கூட வாசிங்க. அதில் போட்டிருக்க அழகா வெண்கலத்தும் இரும்பும் அது எப்படி ஒரு நபரை குறித்து போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும்
தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாம் கெட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். பாருங்க, அந்த வெண்கலம் போல இருக்கிற அந்த உள்ளம் உடைய வேண்டும். இரும்பை போல இருக்கிற அந்த இருதயம் என்ன செய்ய வேண்டும்? அது லேசாக அந்த ஆண்டவரை, தேவனை ஏற்றுக்கொள்ள செய்யணும். வெண்கலம் போல இருக்கிற நபர்களையும் இரும்பை போல இருக்கிற நபர்களையும் தேவன் அவர்கள் உள்ளத்தை மாற்றி அவருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். என்ன? ஏன்னா வெண்கலமும் இரும்பும் தேவனுடைய பொக்கிஷமாய் இருக்கிறது, தேவனிடத்தில் வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் இங்கே அழகாக சொல்கிற போகிறேன். அந்தகாரம் பாருங்க, அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவார்கள். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு மக்களாக இருப்பார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவ ஜனமே, இன்றைக்கும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களாய் இருக்கிற தேவனுக்கு சொந்தமானவர்களே, அப்பா, இன்றைக்கு உங்களை குறித்து தான் தேவன் சொல்லுகிறார். உங்களை பிசாசானவன் அந்தகார சங்கிலியினாலே கட்டி உங்களை தேவனுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு, தேவனுடைய மகிமையை நீங்கள் உணராதபடிக்கு, தேவனுடைய அந்த வல்லமையான காரியங்களை உங்களை உணராதபடிக்கு பிசாசானவன் உங்களை அந்தகார சங்கிலினாலே கட்டி வைத்திருக்கிறான். இன்றைக்கு அநேக கோரேசுகளை எழுப்பி, எப்படி அந்தகாரத்தில் இருக்கிற பொருட்களை எடுத்து மீட்டு தேவாலயத்தில் கொண்டு வந்து சேர்த்தாரோ, அதே போல இன்றைக்கும் அந்தகாரத்தில் இருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய தேவாலயத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். நீங்கள் விலை உயர்ந்த பொக்கிஷமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். பாருங்கள், அதேபோல் இயேசு கிறிஸ்துவும் தேவனுக்கு உரியவர்களாகிய உங்களை தமது சொந்த ஜனங்களாக, பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். வெண்கலம் போல உள்ள உங்கள் உள்ளம் போல படைத்த உங்களை, இரும்பை போல இருக்கிற இருதயம் கொண்டவர்களை தேவன் இன்றைக்கு உடைத்து எறிந்து இன்றைக்கு தம்முடைய பொக்கிஷ சாலையில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அதான் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து, அப்பா, இன்றைக்கு உங்கள் ஆத்துமா என்னும் பொக்கிஷத்தை தேவனுக்கு உரிய சொத்தாக தேவன் மாற்றி கொண்டு இருக்கிறார். பாருங்க, பிதாவானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பிதாவானவர் நம்முடைய இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். இதான் பிதாவானவருடைய ஒரு திட்டம். இன்றைக்கி அநேக ஜனங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறாங்க, அந்தகாரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்தகாரம்னு சொல்கிறீங்களே, என்ன அது? அந்தகாரம்னா என்ன? இன்றைக்கி பார்க்கலாமா? நீங்கள் நினைக்கலாம், என்ன ஒரு பாட்டுக்கு அந்தகாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்படாதவர்களும் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவர்களை விட இன்றைக்கி ரட்சிக்கப்படாதவங்க இன்றைக்கி உலகத்தில் எவ்வளவோ சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஆத்துமாக்கள் இருளடைந்து கிடக்கும், அந்தகாரமாக இருக்கும். சரியா? அப்போ இந்த அந்தகாரத்தை குறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து யோபு என்ன சொல்லுகிறார்? 5:14 வாசிங்க. யோபு 5:14.
அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி பாருங்க, அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி பகல்ல நடக்கும் போதே அவங்க என்ன செய்யறாங்க, அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். பாருங்க, மத்தியான வேளையில நல்ல பகல் 2 மணிக்கு நடக்கும் போதே இரவில் நடக்கிறது போல தடவிக்கிட்டு திரும்ப. கரண்ட் இல்லைன்னா எப்படி போகிறோம், அந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதான் அந்தகாரம். உள்ளத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எவ்வளவோ பணம் காசு இருக்கும், நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா அவர்கள் ஆத்துமா அந்தகாரத்தினாலே கட்டப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறவர், உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவர், இளைப்பாறுகிறவருக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்கள் ஆத்துமாவுக்களை உயிர்ப்பிக்க முடியும். அவர்கள் பகற்காலத்திலேயே அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. பகலில் நடக்கும் போதே அவர்கள் இருளில் நடக்கிறது மாதிரி இருப்பாங்க. அவங்கள் வாழ்க்கை மிகவும் பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அடுத்தது கூட நம்ம வாசிக்கலாம். அப்போ நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எப்படி நடக்கணும்? இப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் அந்தகாரத்தில் நடக்கும் பொழுது அவர்கள் குருடரை போல இருக்கிறாங்க. மொத்தமாக சொன்னால் அவங்க ஒரு குருடர், அவ்வளோதான். அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க வெளியில் பகலில் நடந்தாலும் அவங்க இருட்டில் நடக்கிற மாதிரி தான் நடக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் எப்படி நடக்க வேண்டும்? எபேசியர் 4வது அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. இங்கே அழகாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 17லேருந்து 19 வரை வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல, மற்ற புறஜாதிகள், மற்ற ஜனத்தார், தேவனை அறியாத மக்கள் தங்களுக்கு வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள், நீங்களும் அதிலே நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்க. அந்தகாரத்தில் இருக்கிறவங்க உணர்வில்லாதவர்களாய், உணர்வே இருக்காது அவங்களுக்கு. என்ன செஞ்சாலும் உணர்வு இருக்காது, உணர்வே இருக்காது. என்ன தப்பு செஞ்சாலும், என்ன பாவம் செய்தாலும் நாங்கள் பாவம்தான் செய்கிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க அந்தகாரத்தில் இருக்கிறாங்க, அதனால் தெரியாது. அவங்க இருளான வாழ்க்கையில் இருக்கிறாங்க, வெளிச்சத்தில் இல்லை. அதனால் அவங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்காது. நான் என்ன செஞ்சிட்டேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாவத்தை பாவம் என்று எண்ணாமல் அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, அப்ப எல்லா அசுத்தத்துக்கும் அந்த அந்தகாரத்தில் இருக்கிறவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய நியமங்கள் நமக்குள்ளார வர 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 தேவனுடைய வார்த்தை நாம் படித்து அதை தெரிந்து கொள்ள, தேவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும் பொழுது அந்த வெண்கலம் போல இருக்கிற அந்த கதவுகள், இரும்பு தாழ்பால்களைப் போல இருக்கிற நம்ம உள்ளம் எல்லாம் உடைக்கப்பட்டு நம்மை தேவன் ஒரு சதையான இருதயத்தை கொடுத்து நமக்கு நித்திய வழியிலே நம்மை நடத்துகிறார். சங்கீதத்தில் 19வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியமங்கள், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை மகிழ்விக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும்
கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. நம்ம கண்ணை அது பிரகாசம் அடைய செய்கிறது. சரிங்களா? நம்முடைய கண்களை அது பிரகாசம் அடைய செய்கிறது. எபிரியர் 4:12 கூட வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் அது உள்ளதாயும் ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்க அந்தகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்கள் கண்களை தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை இத்தனை காரியங்களை செய்கிறது. தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வந்து தங்கும் பொழுது வெண்கலம் போல இருக்கிற நம்ம உள்ளங்கள் உடைகிறது. இரும்பு தாழ்பால்கள் போட்டு இருக்கிற அந்த இருதயத்தை எல்லாம் ஆண்டவர் நொறுக்குகிறார். உங்களை சதையான இருதயத்தை தேவன் கொடுக்கிறார். இரும்பு தாழ்பால்களை அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளை வெளியேற பொக்கிஷங்களாக அவருடைய ஆலயத்தில் கொண்டாண்டு நாட்டப்பட்ட கேதுரு விருட்சங்களைப் போல வச்சிருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எங்களுக்கு தருவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த நாளில் எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி. ஒரு நாள் அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை புதுப்பித்து உம்முடைய பொக்கிஷங்களாக தேவாலயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க. எங்கள் உள்ளங்களை எல்லாம் தேவாலயமாக மாற்றி வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைநிற்க வேண்டும். உம்முடைய வார்த்தையானது அது ஜீவனும் வல்லமை உள்ளதாய்மாய் இருக்கிறது. இந்த வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி